சாமி ஆண்டவனே, 2 நாளா என் புருஷனை காணும். எங்களுக்குள்ள சண்டை வந்து நான் என்னதான் திட்டினாலும் ராத்திரிக்கு சோறு திங்க எப்படியும் வீட்டுக்கு வந்துடும். இப்ப எடுத்து வச்சு நானே திங்கிறேன். ஏதோ தங்கம் செய்ய போறதா சொல்லிக்கிட்டு இந்த பாம்புகார சுவாமி கூட ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு தெரிஞ்சதா சொன்னாங்க. அப்படி எதையாவது செஞ்சு எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டாரா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கேட்கலாம்னா அந்த பாம்பு சாமியும் காணும், இவரையும் காணும். அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. உனக்கு அழுதல் இல்லாத நல்ல தேங்காய வாங்கி செதறக கொடுத்துறேன். கொப்பம் தண்ணான விட்ட என்னையாது சொல்லாம கொள்ளாம வந்து முழு நிக்கிற. எனக்கு திடீர்னு தோன்றி திடீர்னு மறைஞ்சுதான் பழக்கம். நீ திடீர்னு தான் தோணு, திடீர்னு தான் மற. என் புருஷனை எங்க மறைச்சு வச்சிருக்க? என்னமோ தங்கம் செய்ய போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனியா? நானா? அவன்ல என்ன கூட்டிட்டு போய் 4 பாம்பு வேணும்னு கேட்டான், கொடுத்தேன். வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டான், போட்டுக்கிட்டேன். தங்கம் செய்ய பாம்பா வேணும்? அது உன் புருஷனை கேளு. எங்க ஒளிச்சு வச்சிருக்கிய? நான் ஒளிச்சு வைக்கல, அந்த கனகசாவிட்ட போய் கேளு. அவனை அவர் டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவர் அதுக்கு டெல்லிக்கு போனாரு? கனகசபை தேர்தல் தோத்து போயிட்டார்ல, அதுக்கு பதிலா இவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு டெல்லிக்கு. அடியாத்து, டெல்லிக்கு எல்லாம் போனா திருப்பி வர முடியுமா? ஏன், ரயில் இருக்கு, கையில காசு இருக்கு. இந்த பறந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காதாம. உங்ககிட்ட நான் விளையாடுறேன். பேசாம கனகசபைட்ட போ, கேளு. தெரியாதும்பா, விடாத. விட மாட்டேனே. இப்போ பாரு, 2ல 1 நாளை என்னன்னு கேட்டு பாரு பாரு பாரு, 2ல 1. எதுக்காக எங்க வீட்டுக்கார டெல்லிக்கு அனுப்புனீங்க? அவன் டெல்லிக்கு போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அந்த பாம்புகாரசாமி தான் சொல்லுச்சு. யாரு? அந்த பித்தளை பாம்புக்காரனா? ஊர்ல இருக்கிற உபத்திரவம் போதாதுன்னு இவன் வேற புதுசா முளைச்சிருக்கான். முத்தம்மா, ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்காக தான் உன் புருஷன் டெல்லிக்கு போயிருக்கான். ஆமா, யாராரோ போய் அங்க ஒண்ணும் பண்ண முடியலையா? இவர் தான் போய் பெரிய காரியத்தை சாதிக்க போறாரு. அப்படி என்ன பெரிய காரியம்? நீ விவரம் தெரியாத பொண்ணு. முத்து, வாயேன். என்ன? இன்னைக்கு ராத்திரி ஊர் அடங்குனதுக்கு அப்புறம் நீ மட்டும் தனியா என் வீட்டுக்கு வா. டேய் அப்பா, ராத்திரில உங்க வீட்டுக்கா? நான் வர மாட்டேப்பா. ஏன்பா? வரக்கூடாதுப்பா. அப்பாவா? அதெல்லாம் இருக்கட்டும், என் விவரத்தை நீங்க இப்ப சொல்லி ஆகணும். சொல்லலைன்னா என்ன பண்ணுவே? சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன்னு? என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? விரால் மீன் உயிரோட செங்கல்ல வச்சு உரசுற மாதிரி உரசிவிடுவோம். இல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா உங்க வண்டவாளம் எல்லாம் ஆதியோட அந்தமா தெரிஞ்சு போகும். முத்தம்மா, முத்தம்மா, என்ன நீ மூச்சு விடாம பேசிக்கிட்டே இருக்கிற? பின்ன என்ன, சான் பள்ளியா இருந்தாலும் ஆம்பளை வீட்டுல இருக்கிறது ஒரு பொம்பளைக்கு தைரியம் தானே. என்னதான் சண்டை போட்டாலும் திட்டினாலும் வீட்டுக்கு வந்துருவார். இந்த 1 வாரமா வீடே விரிச்சோன்னு கிடக்கு. அவர் இல்லாம எனக்கு தூக்கமே